நம்ம ஹீரோ தாத்தாவை சமாளிக்க வேற வழியே இல்லை, இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஊரில் இருக்கும்போது ஊர் ஜனங்கள்லாம் இதை ஷோபா கிட்ட கொடுத்துரு, இதை அவங்க வீட்டில் கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோக்கு இவன் மேலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும். பத்தாத்துக்கு நேற்று பயங்கரமாக ஹெல்ப் எல்லாம் மலையில் இவளுக்காக பண்ணியிருக்கிறான். நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போதே நினைக்கிறாரு, ஆஹா நைட்டு முழுக்க இவன் தான் நம்ம கம்பெனி கொடுத்து நம்மளை பார்த்துட்டு இருந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார பார்க்குறான். அம்மா எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ இவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக நடந்தது, ஸோ அவங்க வந்துடுவாங்க, உனக்கு தான் இப்போ ஃபீவராக இருக்குது, அதனால் நீ தான் உன்னை உடம்ப பார்த்துக்கணும், அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு படு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எந்திரிப்பாளா. அப்போ டக்குன்னு மறந்துட்டு இந்த மருந்து குடி, கண்டிப்பாக நீ நல்லா இருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கொடுக்குறான். ஹீரோயின் நினைக்கிறா, எப்போ பார்த்தாலும் அரகண்டு மாதிரி இருப்பான், இப்போ பாரு எவ்வளோ நல்லவ மாதிரி இருக்கு இவனை பார்க்கும்போது, இவன்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மருந்தை குடிச்சிட்டு இதில் சக்கரை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் ஆமாம் உனக்கு குடிக்க ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசில் நினைக்கிறான், எப்போ பார்த்தாலும் திமிழ் பிடிச்ச மாதிரி இருப்பா, இப்போ பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி இவனும் மனசுக்குள்ளே நினைக்கிறான். சரி சரி நீ ரெஸ்ட் எடு, நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஏதாவது மண்ணு பட்டாவே டர்ட்டி டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு விவசாயத்திலே இறங்கிட்டான். ஆக்சுவலாக மழைக்காலம் தானே, அதனால மழைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலாய் வெட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனுக்கு அது ஒழுங்காக கூட பண்ண தெரியாது. அந்த நேரத்தில் ஷோபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து இருந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ இவன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தெரியல நான் ஃபார்மிங் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதை இப்படி பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மண்வெட்டியை வாங்கி அவன் சொல்லி காட்டுவான். இந்த மாதிரி ஒரு காலம் முன்னாடி வைக்கணும், ஒரு காலம் பின்னாடி வைக்கணும், அப்போ தான் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம் ஏன் நீ இதை பண்ணிட்டு இருக்க, அங்கிள் எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், அவங்களுக்கு ஆக்சுவலாக நேற்று இந்த மாதிரி ஆகிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அட பாவி இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை விட்டுட்டு அந்த மம்பட்டியை போட்டுட்டு நேராக ஓடிட்டு இருப்பான். ஷோபா ஷோபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போவான். இங்கே நம்ம ஹீரோ வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே ஷோபா நேராக அந்த ரூமுக்கு போயிடுவான். அவர் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கே, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பான். அவளும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லு நான் செய்கிறேன், தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது குடு அப்படின்னு சொல்லி ஷோபா சொல்கிறா. உடனே இருந்துட்டு அங்கே இருக்க கிளாஸ் எடுத்துட்டு தண்ணி எங்க அப்படின்னு சொல்லி ஹீட்டரை கேட்டுட்டு இருப்பான். ஹீட்ரு அவனோட ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுக்கப்புறம் நேராக அந்த ரூமுக்கு போகிறான் அந்த ஹீட்டர் எடுக்கிறதுக்காக. ஹீரோவோட ரூமில் இருக்க அந்த பியூரிஃபையரை பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இது நம்ம ஸ்வீட் ஆர்ட் கொடுத்ததாச்சு, அது எப்படி இங்கே வந்துச்சு, இது அதுதானா அப்படின்னு சொல்லி யோசனையாக இருக்கான். இவனுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் காலா வெட்டிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துக்கு இந்த ஜவான் வரான். அவன் ஹீரோ எப்படா தனியாக சிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது, அப்புறம் ஏமா கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், இவரோட ட்ரிக்ஸ் இன்னும் எப்போ தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இதை நீ தனியாக பண்ண முடியாது, உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும், நீ நேராக வெட்டுற இல்லைன்னு கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவான், அப்படின்னா நான் நேராக வெட்டுறேன்னா நீ அங்கே போய் இருந்து பாரு அப்படின்னு சொல்லுவான். இவளும் வந்து அந்த இடத்துல முட்டி போட்டு நீ நேராக தான் வெட்டிட்டு இருக்க பாரு, நீ எதாக இருந்தாலும் குயிக்காக கற்றுக்கிற, நீ ரொம்ப ஸ்மார்ட், இதெல்லாம் நேச்சர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாளாம். உடனே ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சேச்சா அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், இவ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து இந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் போல இருக்கு. டக்குன்னு அவன் எந்திரிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். என்னன்னா பக்கத்தில் பூச்சி இருக்காமா. ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு இருப்பான். எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சீன் போடுவாளா. ஹீரோ வந்துட்டு எனக்கும் அதை பார்த்தா பயமாக தான் இருக்கும், என்னால் துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த பக்கம் திரும்பி வேலை பார்த்துட்டு இருப்பானா. உடனே இவ காலில் தட்டி விட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் அவன் நோட் பண்ணியிருக்க மாட்டான். இங்கேயே பிறந்து வளர்ந்தவளுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா, யாருக்கிட்ட வேலையை காட்டுறா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவர் வந்துட்டு இவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குன்னு புலம்பிட்டே வருவாள். அந்த நேரத்தில் டபார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வருவான். அப்பா என்னை பயமுடுத்திட்டு அப்படின்பா. அந்த ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நான் கூட உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அவனோட ரூமுக்கு போனேன், அங்கே அந்த பியூரிஃபையர் இருந்ததை பார்த்தேன், அது எப்படி அங்கே போச்சு, அது நான் உனக்கு வாங்கி கொடுத்ததா, அது மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அதை நான் ஷோபாவுக்கு கொடுத்தேன், அவள் தான் அங்கே கொடுத்துருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுதானே பார்த்தேன், ஷோபாவுக்கு தானே கொடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே ஹாப்பி ஆயிடுவான். ஆனாலும் சொல்லுவான், நீ அவன் கூட வேலையில் ஹெல்ப் பண்ணதை நான் பார்த்தேன், இனிமேட்டுக்கு அப்படிலாம் பண்ணாத, உடனே எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கல்ல, ஏன்னா இது ஷோபாவோட ஃபியான்ஸ்னு சொல்லும் போது உடனே அவர் வந்துட்டு விட்டு போடுவா பாரு, ஆக்சுவலாக அவன் நல்லவனா இல்லைன்னா செக் பண்ணுறதுக்காக போனேன், நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி பேசினோட்டி உடனே இவன் திரும்பவும் குஷியாயிடுவான். வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்காரு. அதை அப்படியே பயங்கரமாக கிளாமராக காமிச்சிட்டு இருப்பாங்க. இவன் கதவை திறந்து வச்சுட்டு குளிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறா. சோப்பு போட்டுட்டு இருந்த ஹீரோ அதை பாதியில் நிறுத்திட்டு கண்ணை கூட திறக்காம பக்கத்தில் இருக்க டவலை தடவிட்டு இருக்கான் அதை எடுக்கிறதுக்காக. என்னடா இன்னொரு கை பக்கத்தில் படுது அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அப்பதான் அங்கே நிற்கிறா. அழட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு யாரும் உன்னை கதை திறந்து வச்சுட்டு குடிக்க சொன்னது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நீ ஏன் பாத்ரூம்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் கிளம்புறா, சோப்பு உலக்கி அப்படியே அங்கேயே விழுக போற இவளை அவன் கையை பிடிச்சி காப்பாத்தி உடனே ஃபோரடுக்கு சாய் போயிருது. இவ தவறி விழுறேன்னு அவன் மேல விழுந்து அவன் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து இப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேற அரகுட ஆடையில இருப்பாளா, அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க நம்ம ஹீரோவுக்கு ஒரே நர்வஸா இருக்கும். இவன் நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. ஹீரோவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி பயங்கரமா படன்னு இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு இதையும் துடிக்குதே, நம்ம அவகிட்ட விழுந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த லவ்வை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு.